அண்டை வீட்டார் அவருக்கான உரிமைகள் அவருக்கு உண்டு, அதை நாம் நிறைவேற்றுவது நம் மீது கடமை என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டும். அண்டை வீட்டாருடைய உரிமையை குறித்து இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 விதமாக சொல்கிறார். 3 கடமைகள், 3 வகையான கடமைகள் அண்டை வீட்டுக்காருக்கு உண்டு என்று சொல்கிறார். ஒன்று, அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தார், அண்டை வீட்டார் என்ற உரிமை மட்டும் முதல். ஒன்று, அவர் முஸ்லிம் அல்ல, ஆனால் நம்ம அடுத்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு உரிமை. என்ன உரிமை? அண்டை வீட்டாருக்கான உரிமை. 2, அவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று சொன்னால் எத்தனை உரிமை? 2 உரிமை. என்னெல்லாம்? ஒன்று அண்டை வீட்டு உரிமை, இன்னொன்று முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய உரிமை. 3ஆவதாக அவர் அண்டை வீட்டுக்காரர், முஸ்லிம், சொந்தக்காரர் என்று சொன்னால் 3 உரிமைகள் இருக்கிறது. ஒன்று அண்டை வீட்டுக்கான உரிமை, முஸ்லிமுக்கான உரிமை, சொந்தக்காரர் உறவுக்காரர் என்ற உரிமை. எனவே தான் அண்டை வீட்டில் முஸ்லிம் இருந்தாரா முஸ்லிம் அல்லாதவர் இருக்கிறாரா என்பது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.